சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம். சாய் சீனு சாய்ராம். இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய ஒரு அற்புதமான புகைப்படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் தரிசனம் பண்ண போகிறோம் சாய்ராம். சாய்ராம், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற புகைப்படம் பாபாவுடைய ஒரு அற்புதமான தோற்றம் கொண்ட ஒரு புகைப்படம் சாய்ராம். சாய்ராம், இந்த புகைப்படத்தை பாபாவுடைய ஒரு பெண் பக்தை கனவுல பாபா தோன்றி அவங்கள ஷிரடிக்கு வர சொல்றாரு. ஷிரடிக்கு வர சொல்லிட்டு பாபா அந்த பெண்ணை நோக்கி பாபா சொல்லியிருப்பார் சாய்ராம். பாபாவுடைய இந்த உருவத்தை நீங்க பாக்குறீங்க இப்ப வீடியோல காட்டுறது. என்னுடைய இந்த புகைப்படத்தை நீ வரைமா அப்படின்னு பாபா அந்த பெண்ணை நோக்கி சொல்லுவாரு. அப்போ அந்த பெண்ணு ஆச்சரியத்தில் நிற்பாங்க. அப்ப பாபா சொல்லுவாரு, இதுவரையும் என்ன யாரும் வரையில, நீ முதல் வரைமா அப்படின்னு சொல்லுவாரு சாய்ராம். எப்படி அந்த பெண்ணு ஷிரடிக்கு வந்தாங்க, பாபா ஏன் இந்த புகைப்படத்தை அந்த பெண்ணை வரைய சொன்னாரு என்ற கதைக்குள்ள இப்ப போவோம் சாய்ராம். சாய்ராம், தலைநகரம் டெல்லியில பாபாவுடைய ஒரு பெண் பக்தை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க பாபாவை அனுதினமும் வழிபடக்கூடிய ஒரு பெண் பக்தை சாய்ராம். திடக்காத்தமான நம்பிக்கை உள்ள ஒரு பெண் பக்தை. அவங்களுக்கு ஒரு காலகட்டத்துல ஒரு நோய் ஒண்ணு ஏற்படும், உடல்நிலையில ஒரு நோய் ஒண்ணு வரும். என்ன நோய்னா கேன்சர், புற்றுநோய் அவங்களுக்கு ஏற்படும். இந்த புற்றுநோய் கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. டாக்டரான போனவொன்னே அவங்களுக்கு புற்றுநோய் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. அவங்க ரொம்ப ஒரு மன கஷ்டத்துல இருப்பாங்க. இந்த நிலையில பாபாண்ட அவங்க பிரார்த்திப்பாங்க. பிரார்த்தனை பண்ணும் பொழுது ஒரு நாள் பாபா அவங்களுடைய கனவுல தோன்றுவாரு. தோன்றிட்டு உடனே நீ புறப்பட்டு ஷிரடிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லிடுவாரு. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா பாபா சொன்னதுக்கு அந்த வாக்குக்கு இணங்க உடனே அவங்க ஷிரடிக்கு போயிடுவாங்க. ஷிரடிக்கு போயிட்டு பாபாவை வணங்குவாங்க. பாபா கேட்பாரு, அவங்கள பார்த்து கேட்பாரு, உனக்கு கேன்சர் இருக்காமா அப்படின்னு பாபா ஒரு கேள்வி எழுப்பாரு. அவங்களுக்கு ஆச்சரியமாயிடும், என்ன இது பாபாக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெண்மணியும். உடனே பாபா என்ன பண்ணுவாருன்னா, இப்போ இந்த வீடியோல ஒரு போட்டோ நம்ம காட்டுறோம் பாருங்க சாய்ராம். பாபா இந்த உருவத்துல அங்க ஷிரடியில துவரகமாயில உட்கார்ந்துருப்பாரு. அப்ப அந்த பெண்மணியை நோக்கி பாபா சொல்லுவாரு, என்னுடைய இந்த முகத்தை தெளிவா நீ பாத்துக்கம்மா, எந்த ஒரு பேப்பர் நான் கொடுக்குறேன், ஒரு பென்சில் எடுத்து நீ என்னுடைய புகைப்படத்தை தெளிவா வரை அப்படின்னு அந்த பெண்மணியான பாபா கட்டளையிடுவாரு. அவங்க மறுப்பாங்க, பாபா நான் இப்போ உடல்நிலை இருக்கிற கண்டிஷன்ல நான் எப்படி பாபா வரைய முடியும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பாபா இருந்தாலும் நீ வரைமா, நீ உன்னால வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லியிருப்பாரு. அந்த பெண்மணியும் பாபாவுடைய இந்த அழகான தோற்றத்தை பார்த்துக்கிட்டு அழகா வரைஞ்சி பாபாட்ட கொடுத்துருவாங்க. பாபாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அந்த பெண்மணியை பாபா பாராட்டிடுவாரு. பாராட்டின உடனே அவங்களும் சந்தோஷப்பட்டுவாங்க. அப்ப பாபா என்ன பண்ணுவாரு, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அவங்கள வீட்டுக்கு அமைச்சிருவாங்க. இந்த படத்தை பாபா வரைய சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பெண்ணுடைய நோயை இந்த உருவத்தை காட்டி பாபா எடுத்திருப்பாரு. அதாவது தீராத அந்த கேன்சரை தன்னுடைய இந்த உருவத்தை அந்த பெண் வரைய சொல்லி, பாபா முன்னாடியே வரைய சொல்லி, அவளுடைய அந்த கேன்சர் நோயை பாபா முற்றிலுமா அந்த பெண்ணுடைய உடல்ல இருந்து நீக்கி இருப்பாரு. அந்த பெண்ணுக்கு புத்தம் புதிய ஒரு நல்வாழ்க்கையை பாபா கொடுத்திருப்பாரு. அந்த தீராத கேன்சர் முற்றிலும் தீர்ந்து போயிருக்கோம் சாய்ராம். பாபாவுடைய அற்புதத்தை பாருங்க சாய்ராம். பாபாவுடைய ஒரு பக்தரா இருக்காங்க, அவங்க நோய்வாய்ப்படுறாங்க. நோய்வாய்ப்பட்டு கேள்விப்பட்டு பாபாண்ட மன்றாடி அழுகா, எனக்கு தீராத ஒரு நோய் வந்துடுச்சு, என்ன காப்பாத்து, நான் என்ன பண்றது, மரண தருணத்துல நான் இருக்கேன், எங்களுக்கு உங்களுக்கு விட்டா கதிமோச்சம் இல்லை, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும்னு சொன்ன உடனேயே பாபா அந்த பெண் பக்தருடைய கனவுல தோன்றி உடனே ஷிரடிக்கு வர சொல்லி, அப்ப பாபா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கிறார், உனக்கு கேன்சர் இருக்காமா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. கேள்வி எழுப்பினோடனே அவங்க ஆச்சரியப்படுறாங்க, எப்படி பாபாக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டோடனே பாபா என்ன சொல்றாரு, அவருடைய புனிதமான இந்த முகத்தை காட்டி அந்த பெண்ணை வரைய சொல்றாரு. அந்த பெண்ணு வரைஞ்சு கொடுத்ததுதான் சாய்ராம் தாமதம். அந்த பெண்ணுடைய தீராத அந்த நோய், அந்த புற்றுநோய் கேன்சர் பாபாவுடைய அருளாலும் பாபாவுடைய ஆசீர்வாதத்தாலும் பூர்ணமாக குணமாக்கப்பட்டது சாய்ராம். பாபாவுடைய அற்புத நிலையில பாருங்க சாய்ராம், ஒரு பக்தன் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது அந்த பக்தன் பாபாண்ட முழுமையான நம்பிக்கையோடு சரணாகதி அடையும் பொழுது பாபா அந்த பக்தனுடைய கனவுல தோன்றி அவரை ஷிரடிக்கு வர வச்சு தன்னுடைய முகத்தை நீ வரைமா அப்படின்னு சொல்லி அந்த வரைபடம் மூலியமா பாபா அந்த நோய் கர்மாவை முற்றிலும் நீக்கி இருக்காரு. அப்படி என்னும் பொழுது நம்ம சாய்நாதருடைய அற்புதம் ஆலங்காண இயலாத சாய்ராம். ஒவ்வொரு பக்தர்களுமே அவருடைய பாதத்துல உறுதியான நம்பிக்கை கண்டிப்பா வைங்க. சத்தா சபுரி, நம்பிக்கை பொறுமை, இது ரெண்டுமே திடகாத்தமான நம்பிக்கை நீங்க பெறும் பொழுது இறைவன் பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பாபாவுடைய அந்த தூரகமாயில காலடியை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா நல்ல காலம் பிறக்கும். அவங்களுடைய எல்லா எதிர்மறை சிந்தனைகளும் எல்லாமே நீங்கி அவங்க வாழ்க்கையில எப்பொழுதும் நேர்மறை ஆற்றலை பாபா கொடுத்து அருள்வார் சாய்ராம். அதுதான் சாய்ராம் பாபாவுடைய அந்த புனிதமான மசூதிக்கு உண்டான சக்தி.
பாபாவுடைய சக்திகள் நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம் சாய்ராம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த போட்டோ அந்த பெண்ணாண்ட பாபா கொடுத்துருவாரு. கொடுத்துட்ட பிறகு கொஞ்சம் காலகட்டத்திலேயே பாபா வந்து மகா சமாதி அடைஞ்சிருப்பாரு சாய்ராம். இந்த புகைப்படத்தை ஒவ்வொரு சாய் பக்தர்கள் வீட்லயும் வைங்க. பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உங்க அனைவருக்கும் வந்து சேரும். ஏன்னா தீராத நோய் கேன்சரை வந்து பாபா இந்த புகைப்படத்தை வரைய சொல்லி தீர்த்து வச்சாரு. அதே போல எண்ணற்ற சாய் பக்தர்கள் எவ்வளவோ கஷ்டத்துல இருப்பீங்க. சில பேருக்கு உடல் உபாதை இருக்கும், நோய் பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த புகைப்படம் மூலியமா பாபா சீக்கிரம் அவங்க உடல்ல இருக்க பிரச்சனை எல்லாமே, நோய்கள் எல்லாமே நீக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரம் இந்த நிமிஷம் நம்ம சத்குரு ஷிரடி சாய்நாதரன் மனப்பூர்வமா பிரார்த்திக்கிறோம் சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மல்லிக்.